நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் 6 அடி உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்த அஜானபாகு, காவி வஸ்திரம் தரித்திருந்த புத்த சந்நியாசி. கடுமையான தவவிரத அனுஷ்டானங்களினாலோ வேறு கடினமான காரியங்களில் ஈடுபட்டதினாலோ அந்த புத்த பிக்குவின் தேகமானது வறண்டு கெட்டிப்பட்டு கடினமாயிருந்தது. அவருடைய முகத்தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதாயில்லை, மாறாக ஒருவித அச்சத்தை உண்டாக்குவதாயிருந்தது. இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகமும் களை பொருந்திய முகமும் உடைய 18 பிரயாயத்து இளம் பிள்ளை. பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் நடந்து களைப்புற்றவர்களாக காணப்பட்டார்கள். தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று வாலிபன் கேட்டான். அதோ என்று சந்நியாசி சுட்டிக்காட்டிய திக்கில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாட மாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன. இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். பின்னர் புத்தபிக்குவை பார்த்து, இங்கிருந்து 1 நாழிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான். அவ்வளவுதான் இருக்கும் என்றார் புத்தபிக்கு. அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன், அவசரமானால்